முக்கியமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நல்ல நட்பு, நல்ல ஏன்னா எனக்கெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் எனக்கு தெரியும். எல்லாரையும் பார்த்தா நான் பேச மாட்டேன். என் கூட படிச்சுன்னா எல்லாம் பெரிய ஆகிட்டாங்க. எம்ஜி ஆகிட்டாங்க, போலீஸ் ஆகிட்டாங்க, பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டாங்க, ஆசிரியர் ஆகிட்டாங்க, எல்லாமே ஆகிட்டாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டீச்சர் டெக்னாஷன் மாதிரி நல்லா இருக்காங்க, எப்படி இருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைலாம் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த +1, +2, 6 to 8, 10th படிக்கும் போது என்னோட இருந்த நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எனக்கு ரொம்ப திக்கஸ்ட். இந்த வயசுல மீஞ்சோடை அடுத்த காட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11வது படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சோடை அடுத்த காட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு விலை இல்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராமன் மற்றும் காட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மரகதம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி பின்பு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது. ஆனால் ரொம்ப அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிறகு ரோட்டில் பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்படியே அந்த அன்பை பரிமாறிக் கொள்வார்கள். அவர்களுக்குள் அந்த ஒரு அன்னோனி இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா அதுதான் உங்களை மேலே ஏற்றும். இப்போ இந்த பையன் தப்பு பண்ணனா இவன் கேட்பான், நீ பண்ணுறது தப்புடா, நீ தப்பான வழிக்கு போனால் இவன் கேட்பான். அங்கே இருந்தவன் கை போட அங்கே இடுக்கன் தலைவனாம் நட்பு. ஏன் சொல்ல மாட்டீங்க? அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க தயங்கினீங்கன்னா எனக்கு பிடிக்காது. முக்கியமா கேர்ள்ஸ் அப்படிதானே. நட்புக்கு அப்படி ஒரு யார் ரொம்ப துறையாது அவருக்கு வந்த அந்த பொண்ணு பொருள் இன்னைக்கு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதை நினைச்சு முதல்ல சந்தோஷப்படுறவங்க எங்க தாய். ஆனா அவங்க சந்தோஷப்படும் பொழுது நான் இருந்தேன், அவங்க இருந்தாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் முன்னேறி வரும்பொழுது இப்ப அவங்க இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப உனக்கே இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப் அதாவது ஏணி படின்னு சொல்றோம். சோ ஏணியில நிறைய படிகள் இருக்குது. சோ நம்ம ஒரு இடத்தை அடையணும். சோ ஒரு மாடிப்படி நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மாடியில நம்ம படி வச்சிருக்கோம். சோ ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம செல்லணும்னாக்கா ஒரு ஏணிப்படியை வச்சு நம்ம ஏறுறோம். ஏறும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு காலம் வச்சுட்டு உயர்ந்து போறோமா இல்லையா? அப்பதான் நம்ம நினைச்ச இலக்கை நம்ம அங்க அடைய முடியும். அதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலும் முன்னேறி வரணும். இப்ப
நீங்க முன்னேறி வரணும். அப்படி முன்னேறி வந்து இப்ப வந்து கரெக்டா நீங்க படிக்கிறீங்க, நல்ல மார்க் எடுக்கிறீங்க, நல்ல இந்த பையன் சொல்றான் நான் ஐஏஎஸ் ஆக போறேன். ஐஏஎஸ் ஆகும் தமிழ் அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. ஐஏஎஸ் ஆகணும்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் 6 to 12th வரைக்கும் அந்த அனைத்து சப்ஜெக்டுகளையும் நீங்கள் படிச்சுட்டு ஆயிடலாம். வேறு ஒன்றுமே கஷ்டம் இல்லை. ஓகே, கண்டிப்பாக ஞாபகம் கொடுங்க. எம்கே சார் சார் இது பாருங்க. ஓகே சார். இருங்க சார், இருங்க சார். சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க, அப்படியே ஓகே சார். இப்போ சொல்லுங்கள். ஓகே சார்.